Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard physics unit 4 work, energy and power. In the unit oda book back question answers paakalam. Page number 205 short answer question Roman number 2nd la. First question, explain how the definition of work in physics is different from general perception. Page number 167 first page introduction கீழ இருக்கு பாருங்க. The term work is used in diverse context. அதில் இருந்து it முடியுது இல்லைங்களா, 7th 8th line la it when the force applied on a body displaces it. அது வரைக்கும் Roman number 2nd la first question. Then second question, write the various types of potential energy, explain the formulae. Page number 176 la பாத்தீங்கன்னா the each type is associated with particular force அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனர்ஜி அதிலேருந்து எழுதிட்டு U equal to mgh. ஸோ ஒருத்துக்கும் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதுகிறோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. பிகாஸ் ரைட் இட்ஸ் ஃபார்முலேன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றொன்றுத்தோட இது U equal to mgh. Uன்றது கிராவிடேஷனல் potential energy, m mass of the object, g acceleration due to gravity, h என்றது height from the ground. இது நீங்கள் எழுதலாம், அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவாவது எழுதணும். ஏன்னா எக்ஸ்பிளைன் த ஃபார்முலே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து U equal to half kx square, elastic potential energy, string constant, அடுத்து displacement. Then electrostatic potential energy, absolute permittivity, electric charges Q1 Q2. ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த இதை கொடுத்துட்றாங்க, 3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அது கீழே அந்த ஃபார்முலா அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை எழுதணும். இது ரோமன் நம்பர் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின், ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஈச். பேஜ் நம்பர் 182 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் இல்லையா. ஸோ கம்பேரிசன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை 5 பாயிண்ட்ஸ். 6th பாயிண்ட்டாக நீங்கள் எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க, அதனால் பேஜ் நம்பர் 181 இருக்குது பாருங்கள். Examples for conservative forces are elastic spring force, then electrostatic force, magnetic force, gravitational force, etc. அதுக்கடுத்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் தென் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இது மட்டும் எழுதிக்கோங்க. ஸ்பெல்லிங் விஸ்கஸ் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரோமன் நம்பர் செகண்டில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஷின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலேஷன். 194 பாருங்கள், கம்பேரிசன் இருக்கு இல்லையா, எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் கொலேஷன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எழுதுங்க பாயிண்ட் வைஸாக. ஓகேங்களா, பிகாஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலேஷன்னா என்ன அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். ரொம்ப நம்பர் செகண்டில் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், டிஃபைன் த ஃபாலோயிங். ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், பேஜ் நம்பர் 200ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் இட் இஸ் டிஃபைன் இருக்கு இல்லையா, இட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் அதை எழுதிட்டு இந்த பேஜில் U2 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் 5th A. நெக்ஸ்ட் பி பவர், பேஜ் நம்பர் 190ல் இருக்க ஆன்சர் 190. இதில் பவர் இருக்குது பார்த்தீங்களா, பவர் இஸ் அ மெஷர் ஆஃப், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி P equal to W/T இருக்கு இல்லையா, அதுதான் ரோமன் நம்பர் 3rd 5th Bக்கான ஆன்சர். தென் சி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, பேஜ் நம்பர் 184. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த இருக்குது பாருங்கள். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்ற மாதிரி 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வரைக்கும். ரோமன் நம்பர் 3rd 5ல் Cக்கான ஆன்சர். தென் டி loss of kinetic energy in inelastic collision, page number 199. 199ல loss of kinetic energy in perfect inelastic collision இருக்கு இல்லையா, imperfectly inelastic collision அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எழுதலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இது கொடுத்துட்டு லாஸ்ட்டாக U1 - U2 the whole square இருக்குல்லையே அது வரைக்கும். ரோமன் நம்பர் 3rd 5ல் D. ரோமன் நம்பர் 3 லாங் ஆன்சர் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் வித் கிராஃப்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க, பை வேரியபிள் ஃபோர்ஸும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 170 170ல் இருக்க ஆன்சர்.
work done by a constant force இருக்கு இல்லையா, இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த டயக்ராம் ஃபிகர் 4.5 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்து வேரியபிள் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 172ல் ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, 4.1.3ல் அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 173ல் இந்த டயக்ராம் முடிய work done by a variable force இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். Then second question, state and explain work energy principle. Mention any 3 examples for it. Page number 174 and 175. work kinetic energy theorem இருக்கு இல்லையா, அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே. தென் பேஜ் நம்பர் 175ல் பார்த்தீங்கன்னா implies அந்த energy theorem implies the following the 3 points வரைக்கும் கான்ஸ்டன்ட் வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். Question number 3, arrive at an expression for power and velocity. Give some examples for the same. Page number 192. 192ல் relation between power and velocity இருக்கு இல்லையா, ஸோ the work done by a force அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேஜ் நம்பர் அதே சேம் பேஜில் பின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும். Then question number 4, arrive at an expression for elastic collision in one dimension and discuss various cases. Page number 194. 194ல் பார்த்தீங்கன்னா elastic collision in one dimension இருக்கு இல்லையா, இது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இந்த டயக்ராம். தென் in order to have collision அது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைட் பேஜில் இது இருக்கு இல்லையா, ஃப்ரம் த லா இதிலேருந்து இது வரைக்கும். தென் இந்த பாக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எலாஸ்டிக் கொலேஷன்லேருந்து இந்த பாக்ஸ், இது அப்படியே இந்த பாக்ஸ் வேண்டாம், இது வேண்டாம். தென் பேஜ் நம்பர் 196ல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டெரிவேஷன் அப்படியே வரணும். அடுத்து டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ் v1 அண்ட் v2 இது எழுதிட்டு கேஸ் 1 கேஸ் 2 அண்ட் தென் கேஸ் 3 கேஸ் 4 இது வரைக்கும் பேஜ் நம்பர் 198ல் இது வரைக்கும். ஸோ உங்களுக்கு பேஜஸ் அதிகமாக இருக்க மாதிரி தரலாம், பட் ஈக்குவேஷன்ஸாக மேக்ஸிமம் வந்துடும். அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான் 196 வரைக்கும். Fifth question, what is inelastic collision? In which way it is different from elastic collision? Mention few examples in day-to-day life for inelastic collision. Page number 193 and 194. 193ல் inelastic collision இருக்கு இல்லையா, அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. Turn to the page 194. ஸோ இதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு even though kinetic energy is not conserved, ஓகேங்களா, அதிலேருந்து எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்டு கன்சர்வ்டு வரைக்கும். அடுத்தது லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எக்ஸெட்ரா. இஃப் டூ கொலைடிங் பாடிஸ் அதிலேருந்து கொலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் வெலாசிட்டி இது வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் ஃபிஃப்த் ஒன். இன் வாட் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலாஸ்டிக் கொலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் கம்பேரிசன் தான் எழுதணும், சரிங்களா. ரோமன் நம்பர் 3ல் ஃபிஃப்த் ஒனுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இன் எலாஸ்டிக் கொலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் கன்சர்வ்டு வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது 3 லைன்ஸ்க்கு அடுத்து லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த பேராகிராஃபில் வெலாசிட்டி வரைக்கும். தென் திஸ் டேப்லர் காலம் கம்பேரிசன் பிட்வீன் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலேஷன்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.